கடந்து வந்த பாதையெல்லாம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்ம எப்படி சுமந்து வந்திருக்கிறான்னு சொல்லி. தேவை நடுவிலே நமக்கு எல்லாமா இருந்திருக்கிறாரு. இக்கட்டின் பாதையில நம்மோடு கூட துணை நின்றிருக்கிறாரு. நம்மளால முயற்சி பண்ணி செய்ய முடியாத காரியங்கள் இல்ல, கர்த்தர் தம்முடைய கிருபையை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்திருக்கிறார் அல்லவா. நாம் கண்ணீரோடு இருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்ம எல்லா சூழ்நிலையில இருந்து மாற்றி, ஓ ஹல்லேலூயா, இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள கடந்து வர பண்ணியிருக்கிறார் அல்லவா. எத்தனை பேர் சொல்லுவீங்க கைகளை உயர்த்தி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான் அப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான் அப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நிர்மூலமாகாமலே இதுவரை தாங்கி நீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். சொல்லுங்க, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. காலை எழுந்ததும் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடந்து. சொல்லுங்க, காலை புது கிருபை தாங்குது, வாழ்நாள் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை தாங்கி நீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. யோசித்து பாருங்களேன், அவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இல்லை.
நான் சொல்றேன், நான் உணர்றேன் ஆண்டவர் எப்படியெல்லாம் என்னை நடத்தி இருக்கிறார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்குல நான் உருவ கடந்து வருவதற்கு அவருடைய கிருபை, என்னால போக முடியாத இடத்துக்கெல்லாம் அவருடைய கிருபை என்னை நடத்தி சென்றிருக்கிறது. என்னால இதுல கடந்து போகவே முடியாது நினைச்ச காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபை என்னை இந்நாள் வரைக்கும் நடத்தி இருக்கிறது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 1% கூட என் வாழ்க்கையில் அவருடைய கிருபை குறைந்ததே இல்லை. என்னால தைரியமா சொல்ல முடியும், நான் இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்து நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய கிருபை தான். நான் நிர்மூலமாகாமல் இருக்கும்படியாக அவருடைய கிருபை என்னை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவர் என் வாழ்க்கையிலே பாராட்டி இருக்கிற இரக்கம். என் பலத்தினாலே நான் நிற்கவில்லை, என் பணத்தினாலே நான் நிற்கவில்லை, என்னுடைய படிப்பினாலே நான் நிற்கவில்லை. எத்தனை பேர் 2 கையை உயர்த்தி சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் நிக்கிறது ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ தமக்கு பயப்படுகிற மேல அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் நீங்க எந்த தூரத்துக்கு போனாலும் அந்த டிஸ்டன்ஸை நம்மளால கால்குலேட் பண்ணி, அது கூட அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஆண்டவருடைய கிருபை உங்க மேலயும் என் மேலயும் பெரிதா இருக்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரை கொஞ்ச நேரம் உயர்த்த போகிறோம். என்னை இதுவரைக்கும் நடத்தினதற்காக நன்றி. என்னுடைய தனிமையான சூழ்நிலையில எனக்கு பக்கபலமா இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீ சுமந்து வந்ததை நான் ஒரு நாளும் மறக்க போகிறதில்லை. சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க பாப்போம். சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. உடைக்கப்பட்ட நேரத்தில் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. சொல்லுங்க, எத்தனை அன்பு, ஆஹா எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா. சொல்லுங்க, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. தள்ளாடும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல் சுமந்து கொண்டீரே. தள்ளாடும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல் சுமந்து கொண்டீரே. ஆஹா எத்தனை அன்பு என் மேல், எத்தனை
சொல்லுங்க பாப்போம். ஓ எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம். ஓ இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்து மகிழ்ந்தீரே. சொல்லுங்க. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கீட என்ன தருவேன். பாருங்க, என்ன மாதிரி ஒரு பிளேஸ் ஆண்டவர் நமக்கு. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கீட என்ன தருவேன் நான். எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கீட என்ன தருவேன் நான், இதற்கீட என்ன தருவேன் நான், இதற்கீட என்ன தருவேன் நான், இதற்கீட. ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க. தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். சொல்லுங்க. தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஓ நீர் என்னை சுமந்ததை என்னால மறக்கவே முடியாது ஆண்டவரே. சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஓ உம்முடைய கிருபைக்காக நன்றி, ஓ உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, நீர் எங்கள் மேல வைத்திருக்கிற அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. சங்கீதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் கணக்குல வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், விடுகிற ஒரு சொட்டு கண்ணீர் ஆகிலும் அது வீண் அல்ல. நான் சொல்றேன், அதெல்லாம் ஆண்டவர் கணக்குல வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், உண்மையா அந்த கிராட்டிடியூடோடு கூட நீங்க ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க. இல்ல ஆண்டவர் எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறான்னு சொல்லி உண்மையான இருதயத்தோட எத்தனை பேரெல்லாம் ஆண்டவருக்கு நேரம் அவங்க இருதயத்தையும் கரங்களையும் சரீரத்தையும் உயர்த்துறீங்களோ, நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நீங்க மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த உங்களுக்கு ஒரு நாளும் தோல்வி இருக்க போகிறது இல்லை. நீங்க ஒரு நாளும் தோற்று போகிறது இல்லை. நீங்க வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவரோடு கூட இருக்கிறீர்கள். ஓ ஹalleluya. அவருடைய பேர் யெகோவா நிசி. அவர் ஜெயக்கொடி. அவர் எந்த ஜெயக்கொடி. He is my banner. ஓ அவரே எனக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர். நான் சொல்றேன், அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருகிறவர், அவர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த இடத்துக்கும் இறங்கி வருகிற ஆண்டவர். நீ எத்தனை பேர் ஆண்டவர் என் மத்தியில் இருந்தான்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்க? ஓ ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே, ஓ என் உள்ளளவும் கீர்த்தனம் பண்ணுவேன் தாவீது சொல்கிறது போல, ஓ என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன், என்னுடைய துதி பலிகளை ஏறெடுக்கிறேன். ஓ என்னுடைய சரீரமோ, என்னுடைய கைகளோ, என்னுடைய இருதயமோ, ஓ என்னுடைய நாமமை ஆராதிக்கிறது ஆண்டவரே, ஆராதிக்கிறது ஆண்டவரே. ஓ ஹalleluya. நீர் எங்க மேல பாராட்டின எல்லா தயவுக்காக நன்றி ஆண்டவரே. மா தயவு, மகா பெரிய கிருபை.
மகா பெரிய இரக்கம் எங்களுக்கு நீர் பாராட்டியிருக்கிற ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த ஆராதனையுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.